என்னடா ஆச்சு ஒரு மாதிரியே இருக்கா? வீட்டில் பாத்ரூமில் என்னாச்சு? ஆண்டா வீட்டில் பாத்ரூமில் சொல்றா, வீட்டில் பாத்ரூம்ல என்னடா ஆச்சு? வீட்டில் பாத்ரூமில் அதைத்தாண்டா கேட்குறேன், வீட்டில் பாத்ரூம்ல என்னடா ஆச்சு? அதான்டா வீட்டில் பாத்ரூமில் நான் பேசிக்கிறேன். சொல்கிறான்ட்ட அவனுக்கு ஒரு நோய் இருக்குடா. அவன் சொல்ல வர விஷயத்த முழுசா கேட்காம அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை நீ சொல்லிட்ட அப்படின்னு வச்சுக்கோவேன், அவன் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவான். அதனால அவன்கிட்ட நேக்கா பேசணும், இல்லைன்னா அவன்கிட்ட பேசவே பேசாத, சரியா? வாடா ரியாது, என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனையா? என்னடா ஆச்சு? என்னடா பிரச்சனை? பிரச்சனை ஆயிடுச்சுடா. எதுனாலும் சொல்லு, உனக்காண்டி நாங்க இருக்கோம்டா. என்னடா பிரச்சனை? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. நீ என்னன்னு சொன்னாதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். பதறாத, எவனுக்கும் பயப்படாது. உனக்கு எதுனாலும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம். என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லு. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடா இவன் சொல்றா? ரியாஜ் உங்க கூடயா இருக்கான்? இங்கதான் இருக்கான். டேடி இரு அவன்கிட்ட எதுவும் பேசாங்க, நான் வரேன் இரு. சரி கொஞ்சம் சீக்கிரம் வாடா. டே யார் எதுவும் பேசாங்க? நீ சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்றா. ஆண்டா பக்கத்து ஏரியா வரைக்கும் போயிருந்தேன், சைக்கிளில் போனேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன இடத்துல செயின் வந்துருச்சு. நீ பேசுறா. அதான் மச்சான், செயின் வந்துருச்சு. சரி நான் செயினை மாட்டலான்னு உட்காந்தப்ப பின்னாடி ஒருத்தன் வந்தான், வந்து கூப்பிட்டு எந்த ஏரியான்னா டப்புன்னு திரும்பினேன், எல்லா ஏரியா எங்கள் ஏரியாதான். காதில் அடித்தான், லைட்டாக வலிச்சிச்சு. நான் சும்மா இருப்பேனா? எனக்கு கோவமே அடிக்கடி வரும். டக்குன்னு என்னையோட அடிச்சான்னு ஓங்கினேன், மறுபடியும் கையை தட்டி இங்கே அடிச்சிட்டான். எனக்கு செம்மதாயிருச்சு, அவன் அடிச்சு இந்த காது, ரத்தம் வந்து இந்த காது. தேவையில்லாத பிரச்சனையாகி போச்சுடா. டேய் மச்சான், நீ கண்டினியூ பண்ணு. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுலாம் மச்சான். நிறுத்துறா. வாங்கடா போலாம். எங்கடா போறீங்க? வேற பக்கத்து ஏரியா வரையும் போயிட்டு வந்தோம். மச்சான் அங்காண்டா பிரச்சனையே, கூடாது. நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன், வாங்க போலாம்.